கடாரத்தரசன். அத்தியாயம் 37. கள்வனா தூதனா. ஏகவீரன் தன் பழைய அடையாளங்களை தொலைத்திருந்தான். பாண்டுரங்கன் தொலைக்க செய்திருந்தார் என்பது இன்னும் பொருத்தம். சுத்தமாய் மழித்த முகம், நெய் தடவிய சிகை, திருத்தமான தோற்றம். இந்த மாற்றத்தால் தன் பழைய முகம் தொலைந்து போனது போலவே உணர்ந்தான் அவன். அவனை களத்தில் கண்டவர்கள் சிலர் குறுகுறுவென்று பார்க்க துவங்கிய போது தன்னை அடையாளம் கண்டு கொண்டார்களோ என்று நினைத்தான். ஆனால் அவர்களும் தங்களின் ஆராய்ச்சி பார்வைக்கு பிறகு குழப்பத்துடன் அவன் மீது ஏதோ இனம் புரியாத மரியாதையே காட்ட முயலவும் அவனுக்கு அது ஆறுதலாகவும் சுகமாகவும் இருந்தது. ஆனால் பாண்டுரங்கன் அப்படி நினைக்கவில்லை போலும். மக்களின் வியந்த பார்வை ஏகவீரன் மீது பட்ட போதெல்லாம் பயந்து போனார் அவர். அந்த தலைப்பாகையை முகத்தோடு போர்த்தி கொள்ளேன் வீரா, வெயில் தகிக்கிறது பார். உன்னை பழையபடியே அழைத்து வந்திருக்க வேண்டும், இப்படி திருத்தி கூட்டி வந்திருக்க கூடாது சொன்னவரை வினோதமாக பார்த்தான் ஏகவீரன். இவருக்கு பிறர் என்னை கண்டு மகிழ்வது பிடிக்கவில்லையா, அல்லது பிறர் காண்பதை பிடிக்கவில்லையா? கரை இறங்கி சோதனை சாவடியில் அவனை சுந்தர வீரன் பண்ணையூர் பெரிய இடத்து பிள்ளை என்று அவர் சொன்னதும் அவன் மீது குறு பார்வையை வீசியவர் முகங்கள் சற்றே தெளிவடைந்தது போல காணப்பட்டன. சிரித்தபடி விடை கொடுத்தனர். அப்படி வெளியே வருகையில்தான் அவரை கண்டான் அவன். தான் கடந்து வந்த சோதனை சாவடியில் திடீர் ஆரவாரம் ஏற்படவும் நின்று திரும்பி பார்த்தான் ஏகவீரன். அங்கே அவர் நின்று கொண்டிருந்தார். அவரது அருகே உதவியாளர் போல இருவர் இருந்தனர். அவர் கிளம்பி கொண்டிருக்கிறார் போலும். களம் செய்வதற்கான படகில் ஏறாமல் வீடு போன்ற அமைப்பில் இருந்த ஒரு சிறு களத்தில் ஏறிக்கொண்டிருந்தார். அதற்குள் சேவகர்கள் பொருட்களை சுமந்து அங்கும் இங்கும் வந்து போய்க் கொண்டிருந்தனர். களத்திலேயே வாழுவார் போலும். இது போன்ற வணிகர்களை பற்றி ஏகவீரன் கேள்விப்பட்டிருக்கிறான். இன்றுதான் இப்போதுதான் முதன் முறையாக காண்கிறான். சாந்தி பொருந்திய முகமும் புன்னகையுமாக அவர் ஏதோ சொல்ல அதை தலைமேற்கொண்டு செய்ய சித்தப்படுபவன் போல அந்த அதிகாரி துடித்து கொண்டிருந்தான். அங்கே இருந்த அனைவருமே அவருக்கு இன்முகம் காட்டியபடி நிற்பதை வியப்புடன் கண்டான் ஏகவீரன். அவர் அவசரமாக கிளம்புவது போல தெரிந்தது. அது புரியாமல் அன்பு தொல்லை செய்து கொண்டிருந்தனர் சிலர். அதையும் சற்றும் முகம் சுளிக்காமல் ஏற்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த மனிதர். ஆனால் அவன் மனதை குழப்பியது அதுவல்ல. அந்த மனிதரை அவன் முன்பே கண்டிருக்கிறான். எங்கோ முன் ஜென்மத்தில் நடந்தவை போல தோன்றிய காலத்தில் இதே முகத்தை அவன் இளம் பிராயத்தில் அல்லது இது போன்றதொரு முகத்தை இதே புன்னகையுடன் கண்ட நினைவு மின்னல் போல அவன் முகத்தில் வந்து மறைந்தது. அது தவிர்த்து வேறேதும் நினைவிற்கு வரவில்லை. அன்றுதான் முதன் முறையாக தன் பழைய வாழ்வின் ஒரு சம்பவம் அவனுக்கு நினைவு வருகிறது. தன்னை அறியாமல் மனதில் தோன்றிய பரவசத்தை வெளிக்காட்டியபடி ஆர்வத்தோடு பாண்டுரங்கனிடம் கேட்டான் ஏகவீரன். பெரியவரே, அதோ அங்கே களத்தில் செல்கிறாரே அந்த மனிதர் யார்? அவரை நான் முன்பே கண்டிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். அது யார்? நான் சென்று பேசட்டுமா? கேட்டவன் பதிலின்றி போகவும் திரும்பி பார்த்தான். திகைத்து போனான். ரத்தம் இழந்து வெளிரி போய் நின்று கொண்டிருந்தார் பாண்டுரங்கன். யாரை பார்த்து பயம் கொள்கிறார்? அவன் கண்ட அந்த மனிதரை கண்டா, அல்லது அவரோடு அருகே இருக்கும் வேறு எவரேனுமா? பெரியவரே, வீரா, வா, நீ இங்கே நிற்பது பெரும் ஆபத்து, உடனே கிளம்பலாம். ஆனால் அவர், உன் உறவெல்லாம் நீ காணத்தான் போகிறாய். ஆனால் இன்றல்ல, நாளை நாம் தேடி வந்தவர் எங்கிருக்கிறார் என்று முதலில் கண்டுணர்ந்து அதன் பிறகு தனிமையில் சென்று பேசலாம். அதுவரை நீ யார் கண்ணிலும் படாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். சீக்கிரம் நட என்று வேகப்படுத்தினார் அவர். சில தினங்களாகவே நித்திலனின் மனம் சஞ்சலத்தில் இருந்தது. அபுவிடம் ஓலை குறித்த வேலை முடிந்ததால் இனி தன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லி தெளிவுபடுத்திவிட்டு ஊருக்குள் உலவிக் கொண்டிருந்தான். அவனுக்கு மித்ராவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று எண்ணம் இருந்தது. உடலின் உள்ளத்தின் ஒவ்வொரு அணுவும் அவள் அருகாமையை தேடிய போதும் தற்போது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் பெரும் காரியம் அத்தகைய எண்ணங்களை மறைவுக்கு தள்ளி வைத்திருந்தது. அவளை பார்த்தால் கடமை தவறி விடுவோமோ என்ற பயம் கூட காரணமில்லை. உண்மையில் அப்படி எந்த விடயமும் அவனது கடமையை மறக்க செய்ய முடியாது. இப்போது அவளை அவன் ஒதுக்க காரணம் வேறு. விழித்து கொண்டிருந்த அவனது உள் உணர்வின் உந்துதலோ அல்லது அவள் மீது வளர்ந்து கொண்டிருந்த ஐயமோ அவளிடம் உண்மைகளை மறைத்துவிட வேண்டும் என்ற கட்டாயத்தை அவனுக்கு ஏற்படுத்தியிருந்தது. அதன் பொருட்டே நித்திலன் அவளை சந்திப்பதையும் தவிர்த்தான். ஆனால் அவன் எண்ணம் வெகு காலம் நிலைக்கவில்லை. அன்று காலையில் கடை தெருவில் வரிசையாக விரிக்கப்பட்டிருந்த
பழக்குவியல்கள் ஏற்படுத்திய இனிய மனத்தை நுகர்ந்தபடி புறவியை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தவன் அருகில் துரிதமாக வந்து நின்றதொரு புறவி. அவள்தான். புறவி நடத்தும் அளவுக்கு தேறிவிட்டாள் என்றால் உண்மையிலேயே சிறிய காயம்தானோ? நாம் தான் தவறாக நினைத்து கொண்டோமோ? என்ன குமாரரே, அது செய்வோம் இது செய்வோம் என்று சொல்லிவிட்டு பிறகு ஆளையே காணவில்லையே. திரும்பாமல் செல்வதை பார்த்தால் இப்படியே நாகவழிக்கு போய்விடுவீர்கள் போலிருக்கிறதே. போவது எங்கே? கூத்து பார்க்கவா? குரலில் இருந்த பரிகாசம் முகத்தில் இல்லை. அதெல்லாம் இல்லை தேவி, வேலை ஒன்றுமில்லை என்பதால் இப்படியே ஊரை ரசிக்கலாம் என்றுதான். நீர் எதை வேண்டுமானாலும் ரசியும், எனக்கென்ன வந்தது? ஆனால் எனக்கு சொன்ன சொல் மறக்கலாமா? அவள் உள்மனம் புரிந்து பதிலாக புன்னகைத்தான். உனக்கு தேவையான எதையும் உன்னிடமிருந்து மறைக்கவில்லையே மித்ரா. அப்படியென்றால் எதையோ ஒன்றை மறைக்கிறீர்கள். போகிறது விடுங்கள், முற்றும் சொல்லக்கூட வேண்டாம். அன்று அந்த சீதையுடன் நடந்த பேச்சுவார்த்தை என்னவாயிற்று? அது மட்டுமாவது பகரலாமே. நீங்களே வந்து சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தேனே. உண்மையில்தான் கேட்கிறாயா? ஏன், அதற்காகத்தானே பண்டகமணி சாளரம் வழியாக உங்கள் வரி வடிவம் கண்டதும் என் அலுவல்களை கூட விட்டுவிட்டு இத்தனை அவசரமாக பின்னோடு வந்தேன். வேகமாக சொல்லிவிட்டு உதட்டை கடித்து கொண்டாள். அதை மறைக்க வேறு புறம் திரும்பியும் கொண்டாள். அவள் பால் ஒரு பார்வையை வீசிவிட்டு பின் எங்கோ பார்க்கலானான். சரி, என்ன ஆயிற்று? சும்மா சொல்லுங்களேன், எனக்கு பயமெல்லாம் கிடையாது. பயம் கொள்ளும்படியான பேச்செல்லாம் நாங்கள் பேசவே இல்லையே. நாங்கள் பேசியதே வேறு, உனக்கு ரசிக்காது. உல்லாசமாக அவன் சிரித்தான். அவள் முகம் கடுத்தது. பின் யோசனையோடு அவனை பார்த்துவிட்டு, எப்படியோ போய் தொலையுங்கள். உங்களிடம் வேறு ஒரு முக்கிய செய்தி சொல்லத்தான் வந்தேன். நாகக்கன்னியின் களபதி வந்திருந்தார். உங்களை தேடி உங்கள் மாளிகைக்கு வந்தவர் நீங்கள் அங்கு இல்லை என்றதும் என்னிடம் வந்தார். அவள் முக சிவப்பை மறைத்தபடி வேகமாக பேசலானாள். நாம் வந்து சேர்ந்த அன்று கரை தாண்டி ஒரு சிறு தீவிலிருந்து அதிகாலையில் ஒரு மனிதன் தோணி கட்டி வடக்கு திசையில் சென்றதாக தெரிகிறது. இந்நேரம் நாகவெளியோ அல்லது அதையும் தாண்டி தக்கோலத்துக்கோ அதை சுற்றிலும் கிடக்கும் எத்தனையோ தீவுகளில் எங்கு வேண்டுமானாலும் அவன் போயிருக்கலாம். அவன் அந்த கடற்கொள்ளையன்தான் என்பதில் எனக்கு கிஞ்சித்தும் ஐயமில்லை. அன்று ஆலயத்தில் இறந்தவன் அந்த ஈழ வணிகனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கடற்கொள்ளையன் இவனும் இனி கிடைப்பதே அரிது. களத்துறை அதிகாரியிடம் நான் கேட்டு பார்த்துவிட்டேன். எந்த தகவலும் கிட்டவில்லை. அவன் குறித்த தகவல்களை யாரோ வேண்டுமென்றே அகற்றி இருக்க வேண்டும். கிடைத்த ஒரு வழியும் மூடப்பட்டு விட்டதே. என்ன செய்வதாய் உத்தேசம் குமாரரே? அதை அப்படியே விட்டுவிடலாமே. ஏன் தேவையற்ற வம்பில் தானே தலையை கொடுப்பது? வந்த வேலை சிக்கலின்றி முடிந்துவிட்டது. ஓலையை கொடுத்து விட்டேன். இனி அந்த பெரிய மனிதன் பாடு எனக்கென்ன வந்தது சொல். அதனால் இன்று மாலையே நான் நாகவழிக்கு புறப்பட போகிறேன். இனியாவது என் பிழைப்பை பார்த்து கொண்டு சிவனே என்றிருக்கலாம் என்று திட்டம். அதற்குள் ஊரை சுற்றி பார்த்து விடலாம் என்றிருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? இமை தட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் உரைத்தால், அழகாக திட்டமிட்டு எதையோ மறைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவன் பதிலின்றி சிறு புன்னகையுடன் நேரே பார்த்து தன் புறவியை நடத்த துவங்கினான். குமாரரே, கடைசியில் புத்தியை காட்டிவிட்டீர் பார்த்தீரா? தன் புறவியையும் அவனுடன் நடத்தியபடி பேச்சை தொடர்ந்தாள் மித்ரா. அப்படியல்ல மித்ரா, எல்லா சமயத்திலும் யாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாது. எல்லோரிடமும் என்று அழுத்தி சொன்ன விதத்தில் அவள் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தவள், பெண் என்பதாலா அல்லது கடாரத்து பெண் என்பதாலா? ஒரு கோப பெருமூச்செடுத்தவள் தன் புறவியை வலித்து திருப்பினாள். கோபமா? அதற்கு உரிமையும் இல்லை. இனி உம்முடன் கதையாட எனக்கு அவசியமும் இல்லை. வருகிறேன். அவன் முகமும் பார்க்காமல் பிசிறற்று சொல்லிவிட்டு அதே வேகத்தில் தன் புறவியை விரட்டினாள். ஒரு நாள் முழுவதும் ஒளிந்து நின்று பார்த்த அதே பெண்தானே இவள்? இப்போது விட்டு செல்வதில் மயிரிழை அளவு கூட தயக்கமில்லையே. திரும்பி கூட பார்க்கவில்லையே. அவளது பிம்பம் மறையும் வரை பார்த்திருந்து விட்டு அவனும் திரும்பி கொண்டான். மனதுக்குள் பந்தாய் அடைத்தும் அதை உதாசீனப்படுத்திவிட்டு வழியில் கவனம் பதித்தான். இப்போது இதற்கெல்லாம் அவனுக்கும் அவகாசம் இல்லையே. மித்ராவின் செந்நிற புறவி சீறி பாய்ந்த தினசில் கிளம்பிய தூசி கருமேகம் போல திரண்டு அவளை விரட்டியது. அவளுக்குள் உலை கொதித்து கொண்டிருந்தது. மனதை காட்டும் முகத்தை மறைத்த வண்ணம் விடுவிடுவென்று தன் அறைக்குள் சென்று பஞ்சனையில் வீழ்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மூடிய இமைகளுக்குள் படம் போல விரிந்தது அவர்களின் நாகவெளி மாளிகையின் பிம்பம். அதில் அவளும் கூட தெரிந்தாள்.
லின் எரிந்த பந்தை தேடியபடி தன் தந்தையின் அறையின் உள்ளே சென்றவள் குனிந்து நிலைப்பேழையின் கீழே பார்க்கிறாள். கதவை தாழிட்டு கொண்டு அந்த அறையின் மூலையில் இருந்த நிலைப்பேழையை நகர்த்தி கதவு திறக்கிறாள். கீழிறங்கிய படிகளின் முடிவில் பெரும் நிலவரை ஒன்று கருநிழலாக விரிகிறது. விளக்கு ஒன்றை ஏற்றி கையில் எடுத்துக்கொண்டவள் நிலவரைக்குள் இறங்குகிறாள். அறையை நிறைத்து கிடக்கும் பொருட்கள் தெரிகின்றன. ஒரு மூலையில் அவள் தந்தை அமர்ந்து வேலை செய்ய ஏதுவாக கனக்கோளை கட்டுகளும் ஏடுகளும் எழுத்தாணிகளும் தூரிகைகளும் அழகுற அடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வணிகரின் வீட்டில் நிலவரை, அதற்குள் ஒரு ஓலையங்கத்துக்கு தேவையான பொருட்கள் எண்ணத்தோடு ஏளனமாக வளைகின்றன அவளது இதழ்கள். ஒரு ஓரமாக இருந்த தந்த பேழையை எடுக்கிறாள். அதன் உள்ளிருந்த ஓலையை எடுத்து படிக்கிறாள். அதன் கீழ் கோடியில் பொறித்திருந்த முத்திரை விளக்குழியில் மின்னுகிறது. அதில் வேங்கை ஒன்று பளீரென்று தெரிகிறது. பட்டென்று விழி திறந்தாள் மித்ரா. மஞ்சத்தின் அருகிலிருந்த விளக்குழியில் இரத்தமேறி சிவந்திருந்த அவளது விழிகள் அக்னி துண்டங்களாக ஒளிர்ந்தன. சினமும் உறுதியும் வேகமும் கலந்த ஒரு பாவத்தை ஏந்தியவள் அந்த நிலையில் மகா காளியின் அவதாரம் போல தெரிந்தாள். மறுநாள் காலை செய்தி வந்தது. நித்திலன் சர்வ ஜாக்கிரதையுடன் நடந்து கொண்டான். அந்த கணம் வரை அபுவோ பிறரோ அவனை சந்தேகிக்க வழி இல்லாதவாறு பார்த்து கொண்டான். அன்று அபு பணி நிமித்தம் கிளம்பிக் கொண்டிருந்த சமயம் தான் களத்தளம் செல்வதாக சொன்னவன் நாகக்கண்ணி மீண்டும் அன்று இரவு நாகவெளிக்கு கிளம்புவதால் அன்றே கிளம்புவதாகவும் அபு மற்ற பணிகளை முடித்து கொண்டு நாளையோ மறுநாளோ கிளம்பி வந்தால் போதும் என்றான். நிரம்பவும் கோபம் கொண்ட அபுவை சரி செய்து தான் களபதியின் அறையிலேயே தங்கிக் கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக செல்வதாய் உறுதி கொடுத்துவிட்டு மேலும் பேச இடம் கொடுக்காமல் தன் புறவியை தட்டி கொண்டு பறந்தான் நித்திலன். இரவு வெகு வெகுவென வந்துவிட்டிருந்தது. அன்று இளவரசியின் முன்னிலையில் மேகலை கூத்துக்கு ஏற்பாடாகியிருந்தது. நித்திலனும் கூத்து கலைஞனை போல ஒப்பனை அணிந்து கொண்டு இன்று மேகலையாக வடிவெடுத்திருந்த தாராதேவியுடன் அந்த அரண்மனை வாயிலை சமீபித்திருந்தான். அந்த அரண்மனை கடக நகரத்தின் பிரதான பகுதியிலிருந்து மிகவும் தள்ளி தனித்து துறைமுகத்துக்கு அரை நாள் போத தொலைவிலே இருந்தது. அங்கேதான் தற்போது கடாரத்து இளவரசி தனிமையில் வசித்திருந்தாள். அது மன்னரின் வசந்த கால மாளிகையாக இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. அளவில் சிறியதாய் அந்த புறமும் அதனையொட்டிய பகுதியும் பெரியதாய் இருக்க வேண்டிய காவலும் சற்று குறைவாகவே இருந்தது. நித்திலங்குமரா, இளவரசியின் அரண்மனைக்கு உள்ளே வரும் வரைதான் உனக்கு என் அரண். உள்ளே சென்று விட்டாலோ உனக்கும் எனக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை, புரிகிறதல்லவா? கவலையை விடுங்கள், உங்களோடு வந்து சுற்றம் பார்த்து கொள்கிறேன். சரியாய் 2ஆம் ஜாமம் திட்டத்தை செயல்படுத்துவேன், மாற்றமில்லை. ஆனால் அன்று இளவரசி கூத்து துவங்கி சற்றே நேரத்திலேயே தலை வலிப்பதாக சொல்லி எழுந்து சென்று விடவே மறுநாள் மீண்டும் தொடரலாம் என்று கூறி அன்றைய கூத்து அவ்வளவிலேயே நின்று போயிற்று. அதன் பிறகு ஓரிரு நாழிகைகள் வரையிலும் தான் மாளிகையில் மக்கள் நடமாட்டம் இருந்தது. அன்று இரவு கூத்து நட்டுவனார்களும் கலைஞர்களும் இசைஞர்களும் கூட அங்கேயே தங்க ஏற்பாடாகியிருந்தது. அவர்கள் அரவம் ஓய்ந்து மாளிகை உறக்கத்தில் ஆழ்வதற்குள் ஒரு சாமம் ஓடிவிட்டது. சரியாய் முதல் சாமத்தின் முடிவை சொல்லும் மணியோசை செவிப்பறைகளை மோதுகின்ற சமயம் அந்த காரத்தை விரட்ட அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வைக்கப்பட்டிருந்த விளக்குகளுக்கு முகம் காட்டாமல் மறைந்து ஒளிந்து சென்றான் நித்திலன். முன்னிரவு சமயமே அவன் அந்த சிறு மாளிகையின் வரைபடத்தை மனதுக்குள் தெளிவாக வரைந்து கொண்டபடியால் திட்டமிட்டபடி சரியான சமயத்தில் தான் ஒளிந்திருந்த மண்டபத்திலிருந்து ஓசையின்றி அந்தப்புறம் அடைந்து நந்தவனத்தில் ஓங்கி வளர்ந்து நின்ற மாமரத்தின் கிளை மீதேறி 2ஆம் நிலை மாடத்துக்குள் குதித்தான். அது இளவரசியின் சயன அறை. மரத்தால் ஆன தரை அவன் குதித்ததும் தொம் என்று சப்தம் எழுப்பியது. அமைதி காத்தான். யாரும் வரவில்லை. எப்போதும் இளவரசியுடன் 2 பணி மாந்தரும் அடுத்த அறையில் படுத்திருப்பார்கள். எச்சரிக்கை! வல்லவரின் குரல் மனதுக்குள் வந்து போனது. மெல்ல அருகில் இருந்த அறை சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தான். ஒருவரும் இல்லை. தற்செயலா அன்றி விபரீதமா? எச்சரிக்கையுடன் இளவரசி இருந்த அறை சாளரத்தின் வேலைப்பாடமைந்த மரச்சட்டத்துக்குள் தன் உடலை புகுத்தி உள்ளே நுழைந்தான். கட்டிலின் இரு மருங்கிலும் துவங்கி நின்ற பாவை விளக்குகளின் வெளிச்சத்தில் ஸ்வர்ண சிலையாக துயில் கொண்டிருந்தால் கடாரத்து கட்டழகி ஸ்ரீ விஜய தேசத்தின் இளவரசி சங்கிரம விஜயோதுங்கரின் மகள் கங்கபுத்ரி. கடாரத்து பொற்சிலைகளைப் போலவே மெல்லிய கொடியிடை துவள துயிலில் கிடந்தாள் இளவரசி. நல்ல அழகி என்று 2 வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது என்ற போதிலும்
நித்திலனுக்கு அச்சமயம் அதற்கு மேல் எதுவும் தோன்றவில்லை. மெல்ல நடந்து கட்டிலின் அருகில் அவன் வரவும் சிரமமின்றி அவள் கண் விழிக்கவும் நேரம் மிகவும் சரியாக இருந்தது. அதற்கு மேல் அவன் அவகாசம் தரவில்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசி என்றதோடு அவள் குரல் எழுப்ப முடியாத வண்ணம் அப்போதுதான் மலர்ந்த அல்லி மலர் போன்ற அவளது மென்மையான இதழ்களை தன் வலிய கரம் கொண்டு மூடினான். சில வினாடிகள் இமைக்காமல் அவனையே பார்த்த அவ்விழிகளில் மிரட்சியை விடவும் வேறு ஏதோ ஒன்று அதிகமாக தோன்றியது. அது என்ன? ஏமாற்றமா? ஏன்? நின்று யோசிக்கவில்லை அவன். அதற்கு மேல் அவனுக்கு அதிக சிரமமும் கொடுக்கவில்லை அவள். அவன் விரல்பட்ட சில வினாடிகளில் அவள் விழி மூடிக்கொண்டாள். சிறிதேனும் போராட்டம் இருக்கும் என்றும் அதற்கும் தயாராகவே வந்தவனுக்கு இது வியப்பை உண்டு பண்ணியது. மனதுக்குள் சிறிதாக எச்சரிக்கை மணியும் அடித்தது. தன் தோளில் சாய்த்து மெல்ல அசைத்து பார்த்தான். அசைவில்லாத நிஷ்டைக்கு போனது போல கிடந்தாள் அவள். மூர்ச்சையாகிவிட்டாளா? அதற்குள்ளாகவா? இத்தனை மெல்லிய மகளையா இப்படி தூக்கி கொண்டு போகிறோம்? கழிவிறக்கத்தால் நெஞ்சு துடித்த போதும் நிற்கவில்லை நித்திலன். அவளை கட்டிலில் கிடத்திவிட்டு தான் கொண்டு வந்த கயிற்றை எடுத்து மூடிய கதவின் கொக்கிகளை நீக்கி திறந்து வெளிவந்து மாடத்து தூணில் பிணைத்து கட்டி மீதி கயிற்றை நந்தவனத்துக்குள் எறிந்தான். மீண்டும் உள்ளே சென்று அவளை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வெளியேறி கயிறு வழியாக மாடத்தினின்றும் மந்தியில் வேகத்தின் இறங்கினான். பூக்குவியல் போன்றவளை சுமந்து கொண்டு ஓடுவது கூட சுலபமாகவே இருந்தது. என்ன பெண் இவள் இப்படி மெலிந்து கிடக்கிறாள்? ஸ்ரீவிஜயத்து பெண்கள் பொதுவிலேயே மெல்லிய தேகம் கொண்டவர்கள் என்பதை அவன் கண்டிருந்தாலும் பெரும்பாலும் அது நாணல் போல வனப்பும் வலிமையும் கூடிய மெலிவு என்பதையும் அறிந்திருந்தான், மித்ராவை போல. ஆனால் இவளோ விட்டால் ஒடிந்து விடும் சிறு கொடி போல இருந்தாள். நாடாளும் மன்னரின் மகள் இப்படியா இருப்பது? எண்ணம் போன போக்கில் அந்த மன்னனின் நிலையை எண்ணியதும் அவள் வாட்டத்துக்கான காரணமும் புரிந்தது. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. இவனது திட்டம் சிரமமின்றி நிறைவேறுவதற்காகவே யாரோ பிரயத்தனப்பட்டு அந்த பரத்துக்குள் ஆள் அரவமின்றி செய்தது போல ஒரு வீரனை கூட காண கிடைக்கவில்லை. ஆயிற்று. இதோ நந்தவனத்தை தாண்டி பண்டகசாலையை ஒட்டிய குறுகலான பாதையை கடந்து பின்புறம் சென்றால் சரிந்த மலைச்சரிவுக்குள் புதரோடு புதராக இவர்களுக்காக இரு புறவிகள் காத்திருக்கும். தன் நல்ல நேரத்தை வியந்து கொண்டே விரைந்து நடந்தவனுக்கு வினை எதிரில் வந்து நின்றது. அந்த நேரம் பார்த்து இயற்கை சுமையை இறக்கி வைக்கும் பொருட்டு பின்வாசல் வந்து சேர்ந்தவன் ஒருவன் கண்ணில் பட்டு தொலைத்தான் நித்திலன். ஏய், யாரப்பா நீ? இந்த நேரத்தில் என்ன தோளில்? ஆகா, இளவரசி! ஐயோ, இளவரசியை கடத்தி கொண்டு! அடே அடே, நில்! வழியை மறித்து நின்று இறைந்தவனின் அடி வயிற்றில் தயக்கமின்றி தன் குதிங்காலை ஆழமாக பாய்ச்சினான் நித்திலன். மடங்கி சரிந்தான் அவன். அவனை சுற்றி கொண்டு ஓடத் துவங்கினான் நித்திலன். அதற்குள் சத்தம் கேட்டு விழித்த இன்னும் சிலர் தடி, வேல், மத்து என்று கையில் கிடைத்ததை தூக்கி கொண்டு ஓடி வரலாயினர். ஹோய் ஹோ, பிடி பிடி, விடாதே பிடி! பண்டகசாலை சாளரத்து வழியாக தலையை விட்டு அங்கே சாய்த்து வைக்கப்பட்டிருந்த இரும்பு கழியை எடுத்துக்கொண்டான் நித்திலன். கனமான அந்த கழி நித்திலனின் முன் வந்த அத்தனை முகங்களின் முன் பற்களையும் பெயர்த்து தள்ளியது. எதிரியின் வேகத்தை குறைக்கும் பொருட்டு முதலில் முழங்காலிலும் பின்னர் மணிக்கட்டிலும் கடைசியாக முகத்திலும் என ஒரு கையால் துரிதமாக தாக்கியபடி மறு கையால் தோளில் கிடந்த பூங்கொடி விழுந்திடாத வண்ணம் பிடித்து கொண்டே பின்வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். தாக்குதலின் வேகம் போலவே அங்கிருந்து தப்புவதிலும் வேகம் காட்டினான். 5, 10 என்ற எண்ணிக்கை மெல்ல 20ஐ தாண்டி கொண்டிருந்தது. இவர்கள் பண்டகசாலைக்காரர்கள்தான். இன்னும் திறமை வாய்ந்த எரி வீரர்களும் வில்லாளர்களும் கொண்ட காவற்படை வந்து சேரும் முன்பு புறவியை அடைய வேண்டும் என்று எண்ணியபடி தோளில் கிடந்தவளோடு சுவர் மீதேறி கூரையில் தாவினான். ஸ்ரீவிஜயத்து மாளிகைகளின் அமைப்பு பார்வைக்கு எத்தனை அழகோ அத்தனைக்கு அவன் தப்புவதற்கும் வசதியாக இருந்தது. படி போன்ற அமைப்பு கொண்ட கூரைகளில் ஒவ்வொன்றாய் குதித்து குதித்து ஓடலானான். சல்லென்று பறந்து வந்த ஒரு அம்பு வேகத்தில் அவன் முன் கூந்தலை புரட்டிவிட்டு சென்றது. இது வந்த வேகமும் இலக்கும் கண்டால் இளவரசியின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஸ்ரீவிஜயத்தானின் அம்பு போல இல்லையே. அப்படியென்றால் இளவரசர் சொன்ன முகமில்லா எதிரி இங்குமா இருக்க முடியும்? திக் திக் என்று அடித்து கொண்ட இதயத்தோடு கடைசி கூரையிலிருந்து தாவி மாளிகையின் சுற்றுமதிலை அடைந்தான். இங்கே இவனுக்காக வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள் காத்திருந்தார்கள். பழைய மன்னரின் விசுவாசிகள். அவர்கள் கண்கள் இளவரசியின் மீதே அக்கறையுடன் விழுவது கண்ட நித்திலன் இளவரசியையே கேடயமாக்கி கொண்டான்.
பின்னிருந்து தாக்க முனைந்த ஒருவனை முழங்கையால் விழாவில் இறுக குத்தி தள்ளினான். அவன் தடுமாறிய வேளையில் அவனது வாளை கைப்பற்றி கொண்டான் நித்திலன். அதன் பிறகு அவன் வாள் வீசிய அழகை இளவரசர் கண்டிருந்தால் மீண்டும் ஒருமுறை சபாஷ் போட்டிருப்பார். அவன் கையோடு ஒட்டி பிறந்த நீண்ட விரல் போல வளைந்தும் நெளிந்தும் ஊடே புகுந்தும் என சளைக்காமல் சுழன்றது அவ்வாள். வலிமை மிக்க அக்கரம் எதிரிகளின் வாள்களை தாக்கிய வேகம் அந்த வீரர்கள் மத்தியில் வியப்பையும் பயத்தையும் அதிகரித்தது. அந்த சமயத்தில் அவன் வீரன் அல்ல வணிகன் என்று சொல்லியிருந்தால் அந்த 10 ஒருவரும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள். முன்னும் பின்னுமாய் அவனை சுற்றிய 10 வாள் வீரர்களை சமாளிக்க அவனுக்கு சில நிமிடங்களே போதுமானதாக இருந்தது. பின்னால் இரைச்சல் அதிகமானது. எனவே தாக்குதலை தவிர்த்து துரிதமாய் கதவு நோக்கி ஓடினான். இளவரசியை தாங்கி இருந்தபடியால் வெகுவாக நெருங்க முடியாத நிலையில் வளைத்து நின்று தாக்கிய வீரர்களால் சில காலத்துக்கு மேல் அவனை நிறுத்தி வைக்க முடியவில்லை. வளையத்தை உடைத்து கொண்டு முன்னேறினான் நித்திலன். அவனை மறித்து பேய் விழி காட்டி விழித்து நின்றவன் வயிற்றில் வாளால் கோலமிட்டு தள்ளிவிட்டு கதவை அடைந்தவன் வெளியே சென்றதும் தாள்களை பொருத்தி அடைத்தான். கதவுக்கு பின் கும்மிருட்டு. பின்னால் தடதடவென்று கேட்ட சத்தத்தை பொருட்படுத்தாமல் இருளில் மண்டூகங்களும் சில்வண்டுகளும் கச்சேரி நடத்தி கொண்டிருந்த காட்டுக்குள் சருகுகளை பொடித்து கொண்டு ஓடினான். அவனது காலடி ஓசை கேட்டதுமே சற்று தொலைவில் குதிரை கனைக்கும் சப்தம் கேட்டது. அந்த ஓசை வந்த திசை நோக்கி ஓடியவன் பின்னால் கதவு திறந்து கொண்டதற்கான அறிகுறியாக சத்தம் அதிகரிக்க கண்டான். அவனுக்கும் இளவரசிக்குமாய் 2 குதிரைகள் காத்திருந்தன. அச்சமயம் அவனை தொடர்ந்து குதிரைகளின் குளம்படி சத்தம் வெகு சமீபத்தில் வந்துவிட்டதை உணர்ந்தான் நித்திலன். குளம்படிகளின் சத்தத்தை கொண்டு வருவது குறைந்தது 10-15 இருக்கக்கூடும் என்று தோன்றியது. தப்ப அவகாசம் அதிகமில்லை. துரிதமாக யோசித்தவன் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாய் புறவி ஒன்றின் அருகில் சென்றான். அதன் பிடரியை தடவியவன், மன்னித்துக்கொள், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கூறிவிட்டு அதன் பின்புறம் சென்று வாளின் பின்புறம் கொண்டு அதன் பிட்டத்தில் சுளீரென்று அடித்தான். சட்டென்று விலகி நின்று கொண்டான். அது நல்ல அரபு புறவி. கோபத்தில் முன்னங்கால்களை தூக்கி ஒரு திமிரிவிட்டு எடுத்தது ஒரு ஓட்டம். அதன் கனைப்பும் வேகமும் குறைந்தது. அரைக்கல் தூரம் கேட்கும்படி தறிகெட்டு ஓடியது அப்புறவி. நித்திலன் எதிர்பார்த்ததைப் போலவே அவனை தொடர்ந்து வந்த புறவி வீரர்கள் அந்த வெறி பிடித்த புறவியின் சத்தத்தை குறிவைத்து திரும்பிவிட்டிருந்தனர். இனி அவர்கள் உண்மை உணர்ந்து திசை திரும்பும் கால அவகாசம்தான் அவனுக்கு. அது போதும் என்று எண்ணமிட்டபடி அந்த ஒற்றை புறவியில் இளவரசியை சாய்த்து போட்டுக்கொண்டு தானும் ஏறி அமர்ந்தான். சிறிது தூரம் மென்னடையில் இட்டு சென்றவன் சற்று நேரம் கழித்து புறவியின் அடி வயிற்றில் தன் காலால் ஓங்கி உதைத்தான். புயலின் வேகத்தில் சீறி கொண்டு பாய்ந்தது அப்புறவி. அடர்ந்த வனத்துக்குள் நில ஒளியை மட்டும் துணை கழித்து கொண்டு தன் புறவியில் சென்று கொண்டிருந்தான் நித்திலன். காற்றை கடிந்து அவன் வந்த வேகத்தில் இதோ இன்னும் சற்று தூரத்தில் ஒரு காட்டருவி, அதை தாண்டி அரை காதம் கடந்தால் கடற்கரையில் அவர்களுக்காக ஒரு தோணி காத்திருக்கும் என்ற நிலைக்கு வந்த பின்னரே வேகத்தை சற்று குறைத்திருந்தான். இத்தனை நேரமாய் குதித்தோடி வந்த புறவியில் தன் மீது சாய்ந்தபடி கிடந்த இளவரசியின் உடல் எத்தனை வலிக்கும் என்பதை அப்போதுதான் உணர்ந்தவன் போல மனம் கசங்கினான். எதிரில் சலசலத்து கொண்டு ஓடிய சுனை ஓடை வறண்டு கிடந்த தொண்டையை நினைவுபடுத்தியது. புறவியை விட்டு இறங்கிய நித்திலன் அதை மரத்தில் கட்டிவிட்டு அதில் கிடந்த பொற்கொடியை மெல்ல மரத்தடியில் கிடத்தினான். இன்னும் அவள் மூர்ச்சையில்தான் இருந்தாள். அது அவனுக்கு சிறிது ஐயத்தை ஏற்படுத்தவே அவள் மீது ஒரு எச்சரிக்கை பார்வையை பாய்ச்சியபடி புறவியின் பரியாசனத்தோடு தொங்கிய குடுவையை கையில் எடுத்துக்கொண்டு சுனையை நோக்கி சென்றான். வியர்வையால் நனைந்து மீண்டும் காற்றோடு ஆடிய ஆட்டத்தில் குளிர்ந்து கிடந்த மெய்ப்பையை கழற்றி நீரில் அமிழ்த்து கசக்கி பாறையில் போட்டுவிட்டு தன் முகத்தில் சுனை நீரை அடித்து கழுவிக்கொண்டான். தன் தாகம் தீர்த்து பின் குவளையில் நீர் சேந்தி கொண்டு அந்த பொற்சிலையின் அருகில் சென்றான். சென்றவன் தயங்கி நின்றான். இப்போது அவளை எழுப்பத்தான் வேண்டுமா? இப்படியே சிரமமில்லாமல் தூக்கி கொண்டே கமுகுத்தீவை அடைந்துவிட முடியாதா? ஆனால் அதற்கு இன்னும் 4-5 நாழிகைகளாவது ஆகும். அதுவரையிலும் இவளை இப்படி மயக்கத்திலேயே விட்டு வைத்திருப்பது? அப்போதுதான் அவள் முகத்தை நன்றாக பார்த்தான் அவன். அடடா, எத்தனை சௌந்தரியமான முகம்! வெண்ணிலவின் ஒளியில் தங்கத்தின் சோபை குறைந்ததாக தெரியுமா என்ன? ஆனால் அந்த அழகிய முகத்தின் புருவ நெறிப்பும் இதழ் சுழிப்பும் அவன் மனதை சஞ்சலப்படுத்தின. எப்போதும் இத்தகைய குழப்பங்களோடும் ஆபத்தோடுமே வாழ வேண்டிய துர்பாகிய நிலை இந்த பெண்ணுக்குத்தானா வரவேண்டும்?
ஏனோ அந்த முகத்தை பார்த்த நொடியிலேயே இனம் புரியாத அன்பு குடிகொண்டது அவன் மனதில். இவள் விழி நீர் கசிந்தால் தன் மனம் தாங்காதோ என்று தோன்றியது நித்திலனுக்கு. அப்படி தோன்றியதும் உடனே திடுக்கிட்டான். இதென்ன விபரீதம்? எதிரி நாட்டு மன்னன் மகள் மீது எனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? இது எங்கு போய் முடியுமோ? அவன் கண்கள் மேலும் அவளை பார்வையால் அலசி கொண்டிருந்த வேளையில் சந்திர ரேகைப்பட்டு மெதுவாக முட்ட விழும் அல்லி மலர் போல அவள் இமை பிரித்து அவனை நோக்கினாள். அங்கும் இங்கும் சிதறாத பார்வையை அவன் மீது பாய்ச்சியவள் தம் செம்பவள வாய் திறந்தாள். இப்படியே நின்று கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? தடையின்றி பிறந்த சொற்கள் அவனை நிலைகுலைய செய்தன. என்ன? பணிமகளற்ற அறையும் காவலற்ற நந்தவன பகுதியும் அவன் மனதில் வந்து போனது. மனம் கொஞ்சம் தெளிந்தது. ஓ, நீங்களும் என்னை எதிர்பார்த்திருந்தீர்களா? எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் உங்களை அல்ல. பிறகு? அதற்கு அவள் பதில் உரைக்கவில்லை. கரடு முரடான மர வேர்கள் அழுத்தியதால் உடல் வலித்ததோ அல்லது அத்தனை நேரமும் துயில் கொண்ட நிலையிலேயே குதிரையின் மீது கிடந்ததால் உடலை வலித்ததோ எழமாட்டாமல் அப்படியே கிடந்தவள் பின் மெல்ல எழுந்தாள். எழுந்த நிலையில் அவள் உடல் தழுவியிருந்த சீலையும் தன் கட்டுப்பாடிலிருந்து கண்டபடி சிதறி விழுந்தது. நித்திலன் கண்களை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டான். அதை கண்டவள் கலகலவென்று சிரித்தாள். இதையும் கூட நான் எதிர்பார்க்கவில்லை, அதுவும் ஒரு சோழனிடமிருந்து. நீங்களுமா? அவனது சலிப்பில் அவள் விற்புருவம் உயர்த்தினாள். ஒரு நொடிக்குள் உடையை அழுத்தமாக திருத்தி கொண்டவள், சரிதான், வேறு யாரோ எனக்கு முன்னரே அந்த புண்ணியத்தை கட்டி கொண்டார்கள் போலிருக்கிறதே. போகிறது. உங்கள் பெயர் என்ன? நீங்கள் கூத்து கலைஞருடன் தானே வந்தீர்கள்? நித்திலன் தலையசைத்து ஆமோதித்தான். வரும்போதே பார்த்தேன். அந்த ஒப்பனைக்கு ஒவ்வாமல் தனித்து தெரிந்தாலும் இப்போது இருப்பதை விட இன்னும் அழகாய் இருந்தீர்கள். மெல்லியதாக சிரித்தாள். கருஞ்சாந்தும் காழகத்து வேட்டியுமாய் வந்த தன்னை இந்த இருட்டிலும் அடையாளம் கண்டு கொண்டதை வியந்தான். அவளது மெல்லிய கேலியை ரசித்து கொண்டே பதிலுரைத்தான். தேடி இருப்பீர்கள். எனக்கு பதிலாய் வந்திருக்க வேண்டிய அந்த இன்னொருவரை. வெள்ளி சதங்கையாக சிரித்தாள் அவள். இளவரசியின் பார்வையில் இருந்த தெளிவு இந்த திட்டம் இவளுக்கும் தெரிந்தே இருக்கிறது என்பதை அவனுக்கு தெளிவுபடுத்தியது. இனி இவளை கட்டி தூக்கி செல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற எண்ணத்தில் பெருமூச்சொன்றும் எழுந்தது. பார்த்து தேவி, இப்போதுதான் உங்களின் சிறப்புக்குரிய வீரர்களிடமிருந்து தப்பி வந்திருக்கிறேன். உங்கள் நகையால் மீண்டும் அகப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று பார்க்கிறேன். என்ன வீரர்களா? இதென்ன புதுக்கதை? என் பண்டகசாலை பெரியவர்களுடன் அல்லவா நீர் போர்த்திறனை காட்டியது போல தெரிகிறது. அவள் மயக்கம் போல இருந்ததை கவனித்து புரிந்து கொண்டவன் சற்றே குழம்பியவன் போல அதிக அக்கறையுடன் சொன்னான். தேவி, உங்கள் உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக உணவில் கீரை வகைகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். இந்த வயதிலேயே கண் மங்கலாகி போனது பாருங்கள். இப்போது மனம் விட்டு சிரித்தாள் கங்கபுத்ரி. நான் இப்படி சிரித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது சோழகுமாரரே. உமது பெயர் என்ன? சோழன் என்று தெரிந்ததே, அதுவே போதும். தங்களுக்கு தாக சாந்திக்கு நீர் வேண்டுமா? கேட்க வேண்டுமா? கை நீட்டி பெற்றுக்கொண்டாள். உடல் சோர்வு இல்லை என்றால் நாம் உடனே கிளம்பலாம் அல்லவா? ஆனால் சொல்வதற்கு வேறேதும் இல்லையா? தண்ணீர் அருந்திவிட்டு குடுவையை அவனிடம் நீட்டியபடி அவளது புருவம் வளைந்து நின்று ஆடிய நடனத்தை கண்டும் காணாதது போல இருந்தான் நித்திலன். சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உண்மையிலேயே எதுவும் இல்லையா? சரி, கேட்பதற்காவது ஏதாகிலும் இருக்கிறதா இல்லையா? அது இருக்கிறது. 1000 கேள்வி. அதையெல்லாம் கேட்கவா முடியும்? பிரயாசையுடன் அவள் முகம் பார்க்கவும் புரிந்து கொண்டவள் போல மேலும் நகைத்தாள் அவள். சரிதான், நீங்கள் வெறும் கைப்பாவையா? சொன்ன சொல் தட்டாமல் செய்வதன்றி வேறேதும் தெரியாதா? முறுக்கேறிய நரம்புகளை ஆழ் மூச்செடுத்து சமன்படுத்தி கொண்டான் நித்திலன். கிளம்பலாமே. வேறு பேச்சின்றி அவன் எழுந்து கொண்டு தன் மேய்ப்பையை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வந்தான். போலாமே. நகைத்தபடி அவள் எழுந்து சட்டென்று குதிரையில் ஏறிக்கொண்டாள். அவன் திகைத்தான். இப்போது அவன் என்ன செய்வது? இதை முன்பே யோசித்திருக்க வேண்டுமோ? முகத்தில் மாறுதல் காட்டாமல் புறவியின் அருகே நடந்து வரலானான். இப்படி மந்தகதியில் சென்றால் பொழுது புலர்வதற்குள் கமுகத்தீவுக்கு செல்வதெப்படி? இதற்கு அவளை மூர்ச்சை நிலையிலேயே அழைத்து போயிருக்கலாமோ? சற்று நேரம் குதிரையின் குளம்படி ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. நாம் எங்கே போகிறோம் என்றும் கூட உங்களுக்கு தெரியுமோ? மெதுவாக பேச்சு வளர்த்தான் நித்திலன். அடடே, உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூட தெரியுமா?
அவளது நகையொலியை பொருட்படுத்தாமல் அடுத்த கேள்வியை வைத்தான். யாரிடம் போகிறோம் என்று? அந்த பிக்குவை பற்றி இவளாவது சொல்ல மாட்டாளா என்ற ஆசை பொய்த்தது. உங்களுக்கே தெரியாமல் தான் அழைத்து வரப்போகிறீர்களா? லட்சணம்தான். அவள் குரலில் இருந்த பரிகாசம் அவனை சுண்டியது. ஏன், நீங்கள் கூடத்தான் நான் யாரென்றே தெரியாமல் பாதுகாப்பான அரண்மனையை விட்டுவிட்டு இப்படி நடு இரவில் காட்டுக்குள் உலவிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அரண்மனையில் எனக்கு பாதுகாப்பா? வேல் சூழ் மாளிகையை விடவும் மாசூழ் வனமே மேலானது. கசந்து வந்த குரலில் திடுக்கிட்டான் நித்திலன். இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாம் போகும் வழி பத்திரமா? எப்படி? பழக்கமா அல்லது வெறும் கேள்வி ஞானம்தானா? கேள்வியால் வந்தாலும் வேள்வியால் வந்தாலும் ஞானம்தான் என்று ஒத்துக்கொண்ட பிறகு வேறென்ன வேண்டும்? ஆனால் அதிலும் சிக்கல்கள் உண்டே. இதோ இந்த திசையில் இப்போது திடீரென்று அருவியோ அல்லது புரண்டோடும் கான்யாரோ முளைத்தால் என்ன செய்வதாக உத்தேசம்? அது முளைக்கையில் பார்த்து கொள்ளலாம். இது போக வேண்டிய வழிதான் என்பதாவது திண்ணமா? பேசியே கொன்றுவிடலாம் என்று எண்ணமா? சிரித்தாள் அவள். சிறிது தூரம் துரித கதியில் பயணித்த பின் அவள் சொன்னபடியே பெரும் அருவி ஒன்று வழிந்தோட அதன் கண் புறப்பட்டு நிறைந்து சுழித்து கொண்டு ஓடிய கான்யாறு வழியை மறித்து கொண்டு தென்பட்டது. அதை கண்டதும் நித்திலனுக்கு தான் வந்த திசை சரி என்பதும் உறுதியானது. இங்கே கயிற்று பாலம் ஒன்று இருக்க வேண்டுமே. மனதில் கேள்வியோடு சுற்றி அலைந்தவனுக்கு திடீரென்று உடல் விரைப்புற்று பிடரியில் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. இங்கே இவர்களை தவிர வேறு யாரோ இருக்கிறார்கள். எச்சரிக்கையாய் வாளை பிடித்தபடி அவன் கண்களை சுழலவிட மிக அருகிலேயே பாலமும் தென்பட்டது. ஆனால் பாலம் அருந்து கிடந்தது. இளவரசியின் மீது ஒரு எச்சரிக்கை பார்வையோடு அருந்து கிடந்த கயிற்று பாலத்தின் அருகில் போய் சென்று பார்த்தான். குறுகியதே ஆயினும் இரு புறவிகள் ஒரே சமயத்தில் பயணிக்கக்கூடிய அளவு பெரிதாக உறுதியாகவே இருந்த பாலம் தங்கள் பக்கம் இருந்து கூர்மையான ஆயுதத்தால் சுத்தமாக வெட்டப்பட்டிருப்பது புலப்பட்டது. இது யார் செய்த சதி? எண்ணியபடி சுற்றிலும் பார்வையை செலுத்தியவனுக்கு பதிலும் உடனே கிடைத்தது. அந்த கானகத்து அமைதியை கிழித்து கொண்டு புதர் ஒன்றின் மறைவிலிருந்து திடீரென்று பெரும் கூச்சலுடன் அவர்களை நோக்கி ஒருவன் பாய்ந்தான். அவன் கையில் கூர் தீட்டிய கோடாரி ஏந்தியிருந்தான். அசுரனை போல வேகத்துடனும் மூர்க்கத்துடனும் நித்திலன் இருந்த திசையில் பாய்ந்தவனை பாதியில் தடுத்தது நித்திலனின் வாள். மூர்க்கமான போருக்கு பிறகு அந்த மனிதன் சற்றே சக்தி குன்றி தோன்றிய சமயம் நித்திலன் அவன் கையில் இருந்த கோடரியை தட்டிவிட்டான். அவன் வெகுண்டு இடையிலிருந்த குறுவாளை நித்திலன் மீது குறிவைத்த வேளையில் மிகச் சரியாக வரிசையாக 3 அம்புகள் அவன் மார்பின் மைய புள்ளியில் பாய்ந்தன. ஒரு கணம் ஒருவருக்கும் ஒன்றும் ஓடவில்லை. அம்பை வாங்கி கொண்டவன் கண்கள் படைத்தவனை தேடி வான் நோக்கி சாய்ந்து சில வினாடி நேரத்திலேயே வெட்டுப்பட்ட வாழை மரமாக வீழ்ந்து மடிந்தான். தன்னிலை அடைந்து அம்பு வந்த திசையில் திரும்பிய நித்திலன் அங்கு நின்ற உருவத்தை பார்த்து அதிர்ந்து போனான். இரவில் இளவரசியை கைப்பற்றியது முதல் கானகத்துள் பதுங்கி இருந்து தாக்கிய மூர்க்கனை தாக்கி மடக்கியது வரை எதிலும் நித்திலன் அயர்ந்து விடவில்லை. ஆனால் கடைசி நொடியில், அதுவும் அந்த மனிதனை நிராயுதபாணியாக்கி உண்மையை அறிந்து கொள்ளும் தருணம் வெகு அருகில் வந்துவிட்ட நிலையில் திடீரென்று அவன் மீது அம்பு மழை பொழிந்ததும் அதை தொடுத்தவர் யார் என்று அறிந்ததும் அயர்ந்து தன்னிலை மறந்து அப்படியே சாய்ந்து விட்டான் நித்திலன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.